Hi everyone, in the video we are going to see the important mechanisms in organic chemistry for 12th standard. Paper. Okay, so important reaction mechanisms. So என்னென்ன ரியாக்ஷன் மெக்கானிசம் இம்பார்ட்டண்டாக இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் 3 இருக்குது. ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பிகாஸ் ஒரு கொஸ்டின் இதில் எக்ஸ்பெக்டட். ஸோ அதனால் ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கூட நீங்கள் பண்ண வேணாம், ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ தட் அது மற்றவங்களுக்கு சஜஸ்ட் ஆகும், அவங்களும் படிச்சுட்டு போட்டோம். சரியா, இந்த ஒரு ஹெல்ப் பண்ணி தான் உங்கள்கிட்ட கேட்குறது. ஸோ இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம்ஸ் ஆர்கானிக்கை ஸ்கிப்பே பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த மெக்கானிசம் சொல்லிக் கொடுக்குறேன். லூகாஸ் டெஸ்ட், விக்டர்மேயர் டெஸ்ட், ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசாரோ ரியாக்ஷன், எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன். இதில் இந்த 3 தான் மெக்கானிசம். ஆல்டால், கேனிசாரோ, அதுக்கப்புறம் எஸ்டிஃபிகேஷன். லூகாஸ் டெஸ்ட், விக்டர்மேயர் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதனால இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இது ரெண்டு நான் இதில் நடத்த போகிறதில்ல பிகாஸ் டைம் அதிகமாயிரும். லூகாஸ் டெஸ்ட் 6 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்கும், விக்டர்மேயர் டெஸ்ட் 6 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்கும். அந்த 2 வீடியோ லிங்க் நான் கீழே வைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் படிச்சிட்டிங்க, அப்போயே எழுதி பார்த்துடலாம். 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் 2 கொஸ்டினை படித்து எழுதி பார்த்துடலாம். தென் ஆல்டால் கேனிசாரோவுக்கு நான் இப்போ நடத்துகிறேன், எஸ்டிஃபிகேஷன் நடத்துகிறேன். பட் எஸ்டிஃபிகேஷன் கஷ்டமாக இருக்குங்கிறவங்க யூ கேன் லீவ் இட் பிகாஸ் இப்போ உட்காந்து ரொம்ப மண்டையில் ஏற்றுனா படித்ததாக நான் மறந்துடும். பட் ஆல்டால் கேனிசாரோ நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். சரியா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இப்போ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஆல்டால் கண்டென்சேஷன். சரியா, என்ன பார்க்க போகிறோம்? ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ கொஞ்சம் நான் எழுதி நடத்துகிறனால டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போயே சொல்லிடுறேன், 2x ஸ்பீடில் வச்சு என்ன செய்யுங்க பாருங்கள். நத்திங் ராங் நெட். சரியா, ஆல்ரெடி நான் 2xல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, ஆல்டால் கண்டென்சேஷன் என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட் காட்ட போகுது? ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த நோட்ஸ் நான் கீழே கொடுத்துட்றேன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டெய்னிங் ஆல்டிஹைட்ஸ், அதாவது எந்தெந்த ஆல்டிஹைட்ஸ் இல்லைனா கீட்டோன்ஸ். சரியா, எந்தெந்த ஆல்டிஹைட் CHO குரூப் இல்லைனா எந்தெந்த கீட்டோன் C டபுள் பாண்ட் O குரூப். ஸோ எந்தெந்த ஆல்டிஹைட் கீட்டோனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அந்த ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் எல்லாமே இந்த ரியாக்ஷன் என்ன செய்யும் காட்டும். ஆல்ஃபா ஹைட்ரஜனா என்ன நான் சொல்கிறேன். சரியா, இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைல்யூட் பேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்டில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். கரெக்டாக, ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் என்ன செய்கிறேன் சொல்லித்தரேன். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let me choose some other color. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட CH3 CHO இருக்குன்னு வச்சுக்கோங்க. CH3 CHO கரெக்டாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது ஃபங்க்ஷனல் குரூப் எது? CHO. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லாமே இந்த மாதிரி இந்த ரெட் கலரில் இங்கே வருது பார்த்தீங்களா, ஸ்கிரிபிள் பண்ணுறேன்னா இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அது எங்கே இருக்கோ அதை தான் அந்த இடத்த தான் பேசிகிட்டு இருக்கேங்கிறத நீங்கள் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ CHOங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பனை ஆல்ஃபா கார்பன் சொல்லணும். அப்போது இந்த CHOக்கு பக்கத்தில் இருக்க இந்த கார்பன், நான் ரவுண்ட் பண்ணியிருக்க இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ அந்த ஆல்ஃபா கார்பனில் அட்டாச் ஆகிருக்க ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன். அப்போ இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லணும். புரியுதா? ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பனில் அட்டாச் ஆகிருக்க இந்த 3 ஹைட்ரஜனும் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போது இந்த CH3 CHO அசட்டால்டிகைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது இந்த அசட்டால்டிகைட் வில் ஷோ ஆல்டால் கண்டென்சேஷன் அது பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ ஜென்ரல் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்போது பாருங்கள், CH3 CHO இப்படி எழுதிக்கலாமா, C டபுள் பாண்ட் O வச்சுன்னு எழுதிக்கலாம். ஆல்டிகைட் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு ஆல்டிகைட் எடுத்துக்கோங்க, CH2 CHO. இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டுமே சேம் தான். CH3 CHO இதுதான் அசட்டால்டிகைட் ஃபார்முலா, உங்களுக்கு தெரியணும். அந்த CH3 தான் நான் எப்படி எழுதியிருக்கேன் HCH2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ CH3 தான் HCH2ன்னு எழுதியிருக்கேன், CHO அப்படியே போட்டுருக்கேன். ஸோ விச் இஸ் பேசிக்கலி CH3 CHO தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். சரியா, இப்போ இது எதோட ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இட் ரியாக்ட்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் பேஸ். ஸோ டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிக்கணும். சரியா, தென் என்ன நம்மளுக்கு ஆகும், இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மெக்கானிசமில் சும்மா தான் பார்க்குறோம். ஸோ இந்த H இருக்குது பார்த்தீங்களா, இந்த H வந்து என்ன செஞ்சிடும், இந்த ஓவோட சேர்ந்துடும். நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள். இந்த H இருக்குல்ல, இப்போ நான் ரவுண்ட் பண்ணுறேன், இந்த H வந்து என்ன செய்யும், இந்த ஓவோட போய் சேர்ந்துடும். அப்போ இந்த O கூட இந்த H சேர்ந்துச்சுன்னா இங்கே OHன்னு கிடச்சிரும். அவ்வளோதான். அது எப்படி எழுதுறேன் பாருங்கள், ப்ராடக்ட் CH3 CHOH CH2 CHO. என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணல. இங்கே பாருங்கள், இந்த CH அதாவது இந்த ஃபஸ்ட்டு CH3 இருக்குல்ல, அந்த CH3 நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் இந்த CH இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் CHன்னு எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த ஓவும் இந்த அச்சும் சேர்ந்துடும். கரெக்டாக? ஸோ இங்கே ஓவும் அச்சும் சேர்ந்தால் OHன்னு வரும். அந்த OH தான் நான் கீழே எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இருக்க இந்த CH2 CHO அப்படியே என்ன செஞ்சிட்டோம், CH2 CH2ன்னு எழுதிட்டோம். இப்போ இந்த ரியாக்ஷன் ஜென்ரலாக எழுதிட்டேன். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது, மெக்கானிசம் தெரியணும். கரெக்டாக? ஸோ வி ஆர் கோயிங் டு see the mechanism now. So we are going to see the mechanism.
ஸோ மெக்கானிசமில் சிம்பிள் 3 ஸ்டெப்பு தான் இருக்க போது, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். நான் வந்து சொல்கிற விஷயங்களை ஃபஸ்ட் நான் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஷிஃப்ட் ஆகுதோ அப்போ பாண்டு ஃபார்ம் ஆகும். எப்போல்லாம் பாண்டு ஷிஃப்ட் ஆகுதோ அங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா பாண்டு ஃபார்ம் ஆகும், பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த மெக்கானிசம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்கள் புக்கில் இந்த ஸ்டெப்பு நேம்லாம் இருக்காது, பட் இதை நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி நான் அந்த நேம்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானியான். எப்படி ஃபார்ம் ஆக போகுது? ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் நம்ம அசட்டால்டிகேட் எடுத்துருக்கோம் கரெக்டாக. இந்த அசட்டால்டிகேட் வந்து நம்ம பேஸ் எடுத்துருக்கோமா, சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் எடுத்துருக்கோம்ல, அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி இருக்கும், Na+OH- இருக்கும். ஸோ இந்த பேஸில் இருக்க OH- போய் என்ன செய்யும் அப்படின்னா இந்த அசட்டால்டிகேட் கூட ரியாக்ட் ஆக போகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஐம் கோயிங் டு ரைட் அசட்டால்டிகேட். ஸோ அசட்டால்டிகேட் எப்படி எழுதிக்கிறேன், HCH2CHO. நம்ம இங்கே எழுதியிருக்கோமா, இங்கே எழுதியிருக்கோம்ல, இந்த பேட்டர்னில் என்ன செஞ்சுட்டு நான் அப்படியே எழுதிட்டேன், HCH2CHO. இப்போ இது கூட யார் வரா, பேஸ் OH-, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இருக்குல்ல, அதில் இருக்க OH- வருது. இப்போ என்ன ஆகும்னா நல்லா பாருங்கள், இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரும். இந்த ஹைட்ரஜனில் இருக்க பாண்ட் வந்து என்ன செய்ய போகுது, கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. நல்லா நினச்சிக்கோங்க, இப்போலாம் நெகட்டிவ் சார்ஜ் போதும் பாண்டு ஃபார்ம் ஆகும், பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வருதுன்னா என்ன அர்த்தம், இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த OH சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். ரொம்ப சிம்பிள். இது போய் என்ன செய்யும், இந்த ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரும். ஸோ ஹைட்ரஜன் வெளியே போகுது, இந்த பாண்ட் இருக்குல்ல, ஹைட்ரஜன் நடுவில் இருக்க பாண்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இந்த பார்ட் தேவையில்லை, இந்த OH வச்சு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ பாண்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும். இப்போ நான் இங்கே எழுதுகிறேன் ஸ்டெப்பு, ஆரோ மார்க் கரெக்டாக போடணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த இது போய் ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரும், இந்த பாண்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், CH2CHO நெகட்டிவ் சார்ஜ். என்ன பண்ணியிருக்கோம், இந்த O போய் என்ன செய்யுது, ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வருது. ஸோ அது H2O வெளியே போகுது. இந்த பாண்ட் என்ன செஞ்சிருக்கு, இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ பாண்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரணும். அதான் இந்த கார்பன் மேலே நம்ம நெகட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுக்கு பேர் தான் கார்பானியான். கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் தான் கார்பானியான், ஏன்னா நெகட்டிவ்னா ஆனியான் தானே. ஸோ கார்பானியான். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அட்டாக் ஆஃப் கார்பானியான். இப்போ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கல, ஃபஸ்ட்டு இந்த கார்பானியான் ஃபார்ம் ஆயிருக்கல, கீழே எழுதிக்கோங்க கார்பானியான். இந்த கார்பானியான் வந்து என்ன செய்ய போகுது, அட்டாக் பண்ண போகுது. அதான் அட்டாக் ஆஃப் கார்பானியான். ரொம்ப சிம்பிள் தான் மெக்கானிசம். புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். யூ கேன் அப்ரோச் த மெக்கானிசம்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன கார்பானியான் எழுதிக்கலாம். இந்த CH2CHO இருக்குல்ல, அதை எழுதிட்டேன். இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னொரு அசட்டால்டிகேட் மாலிகுல். நல்லா பாருங்கள், நீங்கள் ரியாக்ஷனில் ஒரு அசட்டால்டிகேட் தானே இப்போ ரியாக்ட் ஆகிருக்கு, இன்னொரு அசட்டால்டிகேட் அப்படியே தானே இருக்குது ரியாக்ஷனில். இந்த அசட்டால்டிகேட் என்ன செய்ய போகுது, இங்கே ரியாக்ட் ஆக போகுது. ஸோ அந்த அசட்டால்டிகேட் எழுதிக்கலாம், CH3C+OH. சரியா, ஃபைன். உங்கள் புக்கில் இதை ஃபஸ்ட் எழுதிருப்பாங்க, செகண்ட் எழுதிருப்பாங்க, ரெண்டுலாம் ஒன்று தான். CH3CHO அதான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆரோ மார்க் போடுறேன், அதை புரிஞ்சுக்கோங்க, அதுலேருந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் என்ன செய்யும்னா இந்த கார்பன் அட்டாக் பண்ணும், இந்த பாண்ட் நீங்கள் ஷிஃப்ட் ஆக போகுது. ரொம்ப சிம்பிள். இது என்ன நடக்குது, இப்போ ப்ராடக்ட் எழுதினோடனே உங்களுக்கு என்ன செய்யும் புரியும். நான் எழுதுறேன் பாருங்கள், CH3CH2CHO, இது O-. கரெக்டாக எழுதியிருக்கேனா? ஓகே, கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஃபைன். என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்கள், இந்த CH3CHO குரூப் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஏன்னா இந்த நல்லா பாருங்கள், இந்த CH2CHO இருக்குல்ல, இந்த இது போய் என்ன செய்யுது, இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது. எது போய் கார்பன் அட்டாக் பண்ணுது, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, நான் ரவுண்ட் பண்ணுற இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் என்ன செய்யுது, இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் போச்சுனாலே பாண்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கார்பனில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணுறதுனால இந்த கார்பனுக்கும் எந்த ரெண்டு கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆக போகுது. ஏன் பாண்டு ஃபார்ம் ஆக போகுது, பிகாஸ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால இங்கே பாண்டு ஃபார்ம் ஆக போகுது. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட் இது எழுதிக்கலாம், CH3C
இந்த CH3 என்ன செஞ்சுட்டோம் ஃபஸ்ட்டு அப்படியே எழுதியாச்சு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு இந்த C இருக்குல்ல அந்த C அப்படியே எழுதியாச்சு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல அந்த ஹைட்ரஜன் அப்படியே எழுதியாச்சு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் இந்த CH2 அப்படியே போய் என்ன செஞ்சிடும் இந்த கார்பனோட அட்டாச் ஆயிரும் பாண்டு ஃபார்ம் ஆயிரும் ஏன் பிகாஸ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் போகிறனால இந்த ஃபுல் குரூப்புமே அப்படியே என்ன செய்யும் இந்த கார்பனோட அட்டாச் ஆயிரும் ஸோ அப்போ இந்த ஃபுல் குரூப்புமே தூக்கி என்ன செஞ்சிட்டோம் CH2 எழுதியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் இங்கே டபுள் பாண்டட் ஆக்சிஜன் இருக்குது C டபுள் பாண்ட் ஒன் இருக்குது இதில் ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது ஸோ பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் நெகட்டிவ் சார்ஜ் வரும் ஸோ கார்பன் டபுள் பாண்டட் ஆக்சிஜனில் ஒரு பாண்ட் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகிறனால ஆக்சிஜனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு பாண்டு ஷிஃப்ட் ஆகிறனால நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு ஸோ ஒரு பாண்ட் அப்படியே தான் இருக்கும் ஸோ ஒரு பாண்ட் அப்படியே போட்டுட்டோம் கிளியர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் என்னது தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டோனேஷன் என்ன பண்ண போகிறோம் ப்ரோட்டோனேஷன் அப்படின்னா H+ஓட ரியாக்ட் பண்ண போகிறோம் வாட்டரில் இருக்க H+. இப்போ இங்கே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த பெரிய ப்ராடக்ட் இது அப்படியே எழுதிக்கலாம் CH3 CHO minus CH2 CHO இதை வாட்டரில் H+ இருக்கும் OH மைனஸ் இருக்கும் கரெக்டாக ஸோ அந்த H+ இங்கே இருக்குது சரியா வாட்டரில் இருக்க H+. இந்த O மைனஸ் போய் என்ன செய்யும் இந்த H+-ஐ கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோதான் CH3 CH OH CH2 CHO ப்ளஸ் OH மைனஸ் இருக்கும் அந்த OH மைனஸ் எதுலேருந்து வந்திருக்கும் வாட்டர்லேருந்து வந்திருக்கும் H+OH மைனஸ் வாட்டரில் இருக்கும்ல ஸோ அதில் வந்து இந்த O மைனஸ் போய் H+-ஐ கூட்டு வந்துருச்சு ஸோ ஓக்கும் H-க்கு பாண்டு ஃபார்ம் ஆகி OH ஆயிடுச்சு இங்கே ஓகேவா இந்த OH அப்படியே என்ன செஞ்சிச்சு வெளியே வந்துருச்சு ஸோ ஒன்றும் ஆகலை இந்த O மைனஸ் H+-ம் சேர்ந்து இங்கே OHன்னு ஆயிடுச்சு அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சேமாக இருக்குது இந்த CH-ஐ சேர்த்து நான் இங்கே CHன்னு எழுதிட்டேன் அவ்வளோதான் ஸோ இதான் வந்து ஆல்டால் இங்கே கிடச்சிருக்கல இதுதான் ஆல்டால் இதுக்கு பேர் வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகேட்னு சொல்லுவாங்க ஏன் பிகாஸ் ஆல்டிகேட் தான் ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன் ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப்னா பக்கத்தில் இருக்க இந்த கார்பன் ஆல்ஃபாக்கு அப்புறம் இருக்க கார்பன் பீட்டா ஸோ பீட்டாவில் OH குரூப் இருக்கனால பீட்டா ஹைட்ராக்சி இது ஒரு ஆல்டிகேட் ஸோ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகேட் இந்த ஆல்டால் வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள் ப்ராடக்டாக இருக்கும் ஸோ அப்போ என்ன செய்வாங்கன்னா இது டீகம்போஸ் ஆயிரும் அப்போ இங்கே பாருங்களேன் இங்கே ஆல்டால் கிடச்சிருக்கல இந்த ப்ராடக்ட் அப்படியே நான் எழுதிக்கிறேன் என்ன கிடச்சிருக்கு CH3 CHOH இந்த ப்ராடக்ட் அப்படியே எழுதுறேன் CH3 CHOH நெக்ஸ்ட் இங்கே CH2 இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு CH2 இருக்கா அந்த CH2 நான் எப்படி எழுத போகிறேன்னா CHHன்னு எழுதிக்கிறேன் எந்த CH2-வை இந்த CH2 இருக்குல்ல அதை நான் வந்து CH தனியாகவும் H தனியாகவும் எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு CHO அப்படி எழுதியாச்சு ஸோ ஹீட் பண்ணுறோம் ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது எப்படி வாட்டர் மாலிகுல் வெளியே போகும் இங்கே இருக்க OHம் இங்கே இருக்க H சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும் ஸோ மீதி யார் இருக்கா CH3 CH டபுள் பாண்ட் CHO ஏன் டபுள் பாண்ட் வருது பிகாஸ் நல்லா பாருங்கள் இங்கே ஹைட்ரஜன் இருக்குல்ல இது பாண்ட் இந்த சைடு கொடுத்துரும் ஆல்ரெடி இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது இங்கே ஹைட்ரஜன் இன்னொரு பாண்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆயிரும் நம்மளுக்கு டபுள் பாண்ட் கிடச்சிரும் ஸோ அதனால தான் இங்கே நம்மளுக்கு டபுள் பாண்ட் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு ஓகேவா ஃபைன் சரி இதுக்கு வந்து பீட்டா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகேட்னு சொல்லுவாங்க ஸோ யூ கேன் ரெஃபர் தட் ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேனிசாரோ ரியாக்ஷன் செகண்ட் ரியாக்ஷன் கேனிசாரோ ரியாக்ஷன் ஸோ கேனிசாரோ ரியாக்ஷனில் என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து ஆல்டிஹைட்ஸ் வித்தவுட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும் கேனிசாரோ ரியாக்ஷனில் இங்கே ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணணும் ஸ்ட்ராங் பேஸ்னால் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு அங்கே டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம்ல இங்கே கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரியா ஸோ என்னென்னா பேசிக்காக இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற ஆல்டிஹைட்ஸ் ரியாக்ட் ஆகும் இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட் ரியாக்ட் ஆகும் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கலாம் பென்சால்டிஹைட் இது ரெண்டுத்துலேயுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது பட் உங்களுக்கு டவுட் வரும் என்ன டவுட் வரும் CHOங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பனில் இருக்க ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொன்னேன் இங்கே நல்லா பாருங்கள் CHO ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் ஏதாவது கார்பன் இருக்கா ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் கார்பன் இருந்தால் தான் ஆல்ஃபா கார்பன் அந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருந்தால் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பட் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் பக்கத்தில் கார்பனே இல்லை ஸோ அப்போ ஆல்ஃபா கார்பனே இல்லை ஸோ அப்போ இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது செகண்ட் ஒன் பென்சால்டிஹைட் இந்த பென்சால்டிஹைட்லேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது பட் நீங்கள் சொல்லுவீங்க இது வந்து ஆல்ஃபா இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு பக்கத்தில் கார்பன் இருக்குது இங்கே ஹைட்ரஜன் இருக்குது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு நினைப்பீங்க பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா பென்சால்டிஹைட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த நம்ம தெரியும் பென்சின் எல்லா இடத்துலையுமே ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு கார்பன் ஹைட்ரஜன் இங்கே ஒரு கார்பன் ஹைட்ரஜன் இங்கே ஒரு கார்பன் ஹைட்ரஜன் எல்லாத்துலேயுமே பென்சின்ல இப்படி தான் இருக்கும்
பென்சால்டிகன் என்னது பென்சின் ரிங்கில் CHO குரூப். அப்போ ஒரு இடத்துல CHO குரூப் வரணும் கரெக்டாக. அந்த CHO குரூப் எப்படி வரும்? இந்த பென்சினில் இருக்க ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே CHO என்ன செய்யும் வரும். அப்போ எப்படி எழுதுவோம்? இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு இங்கே CHO என்ன செய்யும் வரும். சரியா? இப்போ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இப்போ இந்த CHO பக்கத்தில் இருக்க கார்பன் யார்? இந்த கார்பன் இதுதான் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா? இது ஃபங்க்ஷனல் குரூப். பக்கத்தில் இருக்க இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன். இதில் ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ பென்சால்டிகைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. அப்போ நம்ம தாராளமாக பென்சால்டிகைடு என்ன செஞ்சுக்கலாம்? கேனிசாரோ ரியாக்ஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பென்சால்டிகைட் மாலிகுல்ஸ் எடுத்துக்கோங்க. C6H5CHO. C6H5CHOனாலும் பென்சின் ரிங்கில் CHOனாலும் சேம் தான். ஸோ C6H5CHO, C6H5CHO பென்சால்டிகைட். இதை வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன பண்ண போகிறோம்? கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடோட என்ன செய்ய போகிறேன்? போட போகிறேன். சரியா? கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடோட போட போகிறேன். இப்போ இங்கே என்ன ஆகுனா ஒரு ஆல்டிகேட் ஒன் ஆல்டிகேட் வில் பி ஆக்சிடைஸ்ட், ஒன் ஆல்டிகேட் வில் பி ஆக்சிடைஸ், ஒன் ஆல்டிகேட் வில் பி ரெடியூஸ்ட். ஒரு ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் ஆகும், ஒரு ஆல்டிகேட் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரு காம்பவுண்ட் ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆசிடாக மாறும், COOH மாறும். அதே ஆல்டிகேட் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? CH2OH மாறும். இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆல்டிகேட் வந்து ஆக்சிடைஸ் ஆகி COOH மாறும், இன்னொரு ஆல்டிகேட் ரெடியூஸ் ஆகி CH2OH மாறும். அந்த CHO வந்து CH2OH மாறும். இன்னொரு இதில் CHO என்னவா மாறும்? COOH மாறும். பட் இங்கே சால்ட் இருக்கிறனால இது என்னவா மாறும்? COONA மாறும். பிகாஸ் இங்கே நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம். ஸோ சோடியம் சால்ட்டாக என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், ஒரு ஆல்டிகேட் வந்து என்ன மாறப்போகுது? CHO வந்து CH2OH மாறப்போகுது. இன்னொரு ஆல்டிகேட் CHO வந்து COONA மாறப்போகுது. ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? C6H5CH2OH ப்ளஸ் C6H5COONA. So ஒரு aldehyde is converted into primary alcohol, ஒரு aldehyde is converted into salt of carboxylic acid. இது reduce ஆயிருக்கு, இது oxidize ஆயிருக்கு. சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ சேம் ரியாக்ஷன்லேயே ஆக்சிடேஷன் நடக்குது, ரெடக்ஷன் நடக்குது. ஸோ இது என்ன ரியாக்ஷன் சொல்லுவாங்க? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ், இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்கலாம், அதனால் சொல்கிறேன், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ மெக்கானிசம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா, ஸ்டெப் 1 அட்டாக் ஆஃப் OH மைனஸ். அட்டாக் ஆஃப் OH மைனஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான், ஆல்டால் கண்டன்சேஷன் மாதிரி இதுவும், அதனால் பயப்பட வேணாம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு பென்சால்டிகைடு எடுத்துக்கோங்க, C6H5C டபுள் பாண்ட் OH பென்சால்டிகைடு எடுத்துக்கோங்க. இப்போ OH மைனஸ், அதாவது எங்கேருந்து இந்த OH மைனஸ் வருது? நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துருக்கோமா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து OH மைனஸ் வரும், ஆல்டால் கண்டன்சேஷன் வந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த OH மைனஸ் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த OH மைனஸ் போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணும், இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ ப்ராடக்ட் எப்படி எழுதுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இங்கே ப்ராடக்ட் எழுதுறேன் பாருங்கள், C6H5CO மைனஸ், அப்புறம் இங்கே OH, இங்கே H. என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுமே இல்லை, இந்த C6H5 அப்படியே போட்டாச்சு, சிம்பிள், முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த கார்பன் இருக்குது பாருங்கள், இந்த கார்பன் அப்படியே போட்டாச்சு, சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் அப்படியே போட்டாச்சு, சிம்பிள். என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே பாருங்கள், இங்கே OHல இருக்க நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யுது? இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது. ஸோ எப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணுதோ அப்போல்லாம் பாண்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ இதில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணுறனால பாண்டு ஃபார்ம் ஆகும். எதுக்கும் நடுவில், இந்த Cக்கும் இந்த OHக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் Cக்கும் OH நடுவில் இங்கே பாண்டு வந்திருக்கு, COH பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே டபுள் பாண்ட் ஓவில் இருக்க ஒரு பாண்ட் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகுது. போனதுலேயே பார்த்தோம், ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். அதனால தான் இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு, சிம்பிள். செகண்ட் ஸ்டெப் என்ன? இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ஹைட்ரைடு அயான் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது H மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர். H மைனஸ்னால் ஹைட்ரைடு அயான் சொல்லுவாங்க, H ப்ளஸ்னால் ப்ரோட்டான். ஸோ H மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கல, இந்த கிடச்ச இந்த மாலிகுலை எழுதிக்கலாம், C6H5CO மைனஸ் OH H. இப்போ இது எதோட ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னா, நல்லா பாருங்கள், நம்ம 2 பென்சால்டிகைடு எடுத்தோம் ரியாக்ஷனில், 2 பென்சால்டிகைடு எடுத்தோம். இப்போ இதில் ஒரு பென்சால்டிகைடு நம்மளுக்கு என்ன போகுது? ரியாக்ட் ஆகும். ஸோ ஒரு பென்சால்டிகைடு தான் ரியாக்ட் ஆகிருக்கு, இன்னும் ஒரு பென்சால்டிகைடு மிச்சம் இருக்குது, கரெக்டாக? 2 பென்சால்டிகைடு எடுத்தோம், அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு பென்சால்டிகைடு தான் ரியாக்ட் ஆச்சு. இப்போ இன்னொரு பென்சால்டிகைடு இருக்கும், அந்த பென்சால்டிகைடு என்ன செய்ய போகிறேன் நான் பென்சால்டிகைடை எழுத போகிறேன். நடத்துறது யோசிச்சிட்டே இருந்தால் நடத்த போகிறேன்னு சொல்கிறேன், ஓகே சாரி. இன்னொரு பென்சால்டிகைடு நினச்சிக்க போகிறேன், எழுதிக்க போகிறேன், C6H5C டபுள் பாண்ட் OH. இது ஒரு பென்சால்டிகைடு, கரெக்டாக? C6H5CHO, அதான் இப்படி எழுதியிருக்கேன்.
ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்க போகுது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆரோ மார்க்கை நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சிடும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த ஹைட்ரஜன் இதை தூக்கிக்கிட்டு அப்படியே என்ன செய்யும், இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். கரெக்டாக போட்டிருக்கேனா? வெரி வெரி சிம்பிள். என்ன பண்ணியிருக்கோம், ஆரோ மார்க்கை கரெக்டாக பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா எழுதுகிறேன். ஃபஸ்ட் நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், C6H5 சி. ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம், இந்த C6H5 அப்படியே போட்டாச்சு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கிளியர் கிளியர். நெக்ஸ்ட் இந்த சி இருக்குல்ல, அந்த சி அப்படியே போட்டாச்சு. கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் நல்லா பாருங்கள், இங்கே ஓவில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும், பாண்டு ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ நல்லா பாருங்கள், இந்த ஓவில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஓவில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பாண்ட் வரப்போகுது. கரெக்டாக? ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுனாலே பாண்டு வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ஒரு பாண்ட் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல C டபுள் பாண்ட் ஓன்னு வரப்போகுது. ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், இங்கே C டபுள் பாண்ட் ஓன்னு எழுதிக்கிறேன். டபுள் பாண்ட் ஓ. ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த OH இருக்குல்ல, இந்த OH அப்படியே போட்டுடலாம், அதில் பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கே கீழே OH அப்படியே வந்துடும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை தூக்கிட்டு போகுது. நல்லா பாருங்கள், எப்போல்லாம் ஹைட்ரஜன் பாண்டை கொடுத்துட்டு போதோ H ப்ளஸ்ஸாக வெளியே போகும். பாண்டை எடுத்துக்கிட்டு போகுதுன்னா எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு போகுது, அப்போ H மைனஸாக இந்த இடத்துல போகுது. அதான் இது வந்து ஹைட்ரைட் அயான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன செய்யுது, இதை போய் இங்கே கார்பனோட என்ன செய்ய போகுது, சேரப்போகுது. ஏன்னா இது H மைனஸாக போகிறனால இந்த மைனஸ் போய் என்ன செஞ்சிடும், இந்த கார்பனோட சேர்ந்துடும். அப்போது Cக்கும் Hக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆக போகுது. சரி, அது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ராடக்டாக போயிடும். சரியா? இப்போ நம்ம எழுதிருக்க வரைக்கும் ஒரு ப்ராடக்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த C6H5 இருக்குல்ல, இது அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு C6H5 இருக்குல்ல, இந்த C6H5 நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். C6H5. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த கார்பன் எழுதிக்கலாம் பக்கத்தில். ஸோ கார்பன். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல, என்ன சொன்னேன், இந்த ஹைட்ரஜன் வந்து H மைனஸாக போகுது. ஸோ அதனால் இந்த இதில் பாண்டு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த H போய் இந்த கார்பனோட சேருது. ஸோ கீழே ஹைட்ரஜன் வரும், இந்த இடத்துல ஹைட்ரஜன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, அந்த ஹைட்ரஜன் இங்கே பக்கத்தில் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நல்லா பாருங்கள், இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு பாண்ட் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ ஓக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரப்போகுது. ஸோ அப்போ நான் நினச்சிக்கிறேன் O மைனஸ் அப்படின்னு போட்டுக்குவேன். ஸோ இதை நான் எப்படி சிம்பிளாக எழுதலாம், C6H5 CH2 O மைனஸ் எழுதலாமா? என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த C6H5 அப்படியே போட்டாச்சு. இந்த கார்பன் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ அதனால தான் இந்த C ரெண்டு ஹைட்ரஜனை சேர்த்து CH2ன்னு போட்டுட்டேன். இங்கே O மைனஸ் இருக்குது, அந்த O மைனஸ் அப்படி போட்டேன். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, இந்த ரெண்டையும் என்ன செஞ்சுக்க போகிறோம், அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே நான் எழுதுனது அப்படியே குட்டி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுவும் இந்த இருக்குல்ல, இதையும் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், இதையும் ரியாக்ட் பண்ண விட போகிறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம், C6H5 COOH இதுவும் ப்ளஸ் C6H5 CH2O மைனஸ். கரெக்டாக? இது ரெண்டையும் எடுத்து என்ன செய்கிறோம், ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன ஆகும்னா, இதை OH இப்படி எழுதிக்கலாம், OH. இப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் இல்லைனா ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது, ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர். ப்ரோட்டான் H ப்ளஸ் என்ன ஆக போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் என்னது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜன் போய் என்ன செய்ய போகுது, இந்த O கூட சேரப்போகுது. பேசிக்காக எப்படி நடக்கும்னா, இந்த O மைனஸ் வந்து இந்த H கூட்டிகிட்டு வரும், இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. நல்லா பாருங்கள், இந்த O மைனஸ் போய் இந்த ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரும், இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. அப்போ என்ன ஆகும், C6H5 C டபுள் பாண்ட் O மைனஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக? O மைனஸ்ன்னு இருக்கும். ஏன் O மைனஸ்ன்னு இருக்குது, பிகாஸ் நல்லா பாருங்கள், இந்த O போய் ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வருது, இந்த பாண்ட் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ பாண்ட் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஓக்கு மேலே நெகட்டிவ் வரணும்ல. ஸோ அந்த O நெகட்டிவாக தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், C6H5 CH2OHன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த O போய் ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வருது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த O போய் ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரனால இந்த Oக்கும் Hக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆயிரும். அந்த OH தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த O மைனஸ் வந்து Na ப்ளஸ் கூட சேர்ந்து C6H5 COONன்னு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதான் வந்து மெக்கானிசம். ஸோ இதில் ரெண்டு மெக்கானிசம் ஆல்டால் கேனிசராக பார்த்துட்டோம். எஸ்டிஃபிகேஷன் அதில் நடத்த போகிறதில்ல, பிகாஸ் இது டைம் ஆயிடுச்சு, எனக்கும் டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு.
ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ஆல்ரெடி நான் நடத்தின வீடியோ இருந்துச்சுன்னா நான் லிங்க் தரேன் எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். இல்லைனா டுமாரோ ஐ வில் அப்லோட வீடியோ எஸ்ட்ரிஃபிகேஷன் தனியாக அப்லோட் பண்ணுறேன் நான். இப்போதைக்கு இந்த 2 மெக்கானிசம் படித்து எழுதி பார்த்துருங்க. நாளைக்கு எஸ்ட்ரிஃபிகேஷன் மெக்கானிசத்தோடு நான் வரேன். யார் யாருக்கு தேவையோ அவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். பட் லூகாஸ் டெஸ்ட், விக்டர் டெஸ்ட் கீழே வைக்கிறேன், அதை கண்டிப்பாக பார்த்துடணும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை வந்து என்ன செய்யுங்க தெரிவிங்க. அட்லீஸ்ட் எனக்கு புரிஞ்சுனாச்சு சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சென்டம் எடுக்கணும் எல்லோரும். தேங்க்யூ.